இறைவனை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீகத்துல இருக்கீங்க, இறைவனை நோக்கி பயணம் பண்றீங்க, டெய்லி தபஸ் பண்றீங்க, தியானம் பண்றீங்க, யோகாசனாஸ் பண்றீங்க, ராமநாமம் சொல்றீங்க, இறை நாமம் சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஆனா உங்களோட மனது அளவுல இந்த மெட்டீரியல் லைஃப் சுத்தியே தான் உங்களோட வாழ்க்கை இருக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருந்து நீங்க இன்னும் விடுபடல. இந்த மெட்டீரியல் லைஃப தாண்டினதுதான் இறை சக்தி. அந்த இறை சக்தியை உணரணும், அந்த இறை சக்தியை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா பொருளாதார லைஃப்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிடணுமா, எதுவுமே நான் இங்க செயல் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. நீங்க முழு ஈடுபாட்டோட இந்த பூமியில வந்து என்ன செயல், இந்த சனத்துக்கு என்ன தேவையோ அது நீங்க பண்ணணும். ஆனா முதல்ல மனது ரீதியா, அறிவு ரீதியா நீங்க புரியணும். முதல்ல இந்த மெட்டீரியல் லைஃபுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த சனத்துக்கு என்ன தேவையோ அதை செய்ய வந்திருக்கேன், அவ்வளவுதான். இந்த புரிதல் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி உங்களை சுத்தி டெய்லி நீங்க எத்தனை உயிரை சந்திக்கிறீங்களோ அந்த உயிருக்கு வந்து நீங்க என்ன தர முடியும், இந்த உயிரை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக உங்களால முடிஞ்ச பங்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. போதுமான ஒரு விஷயம்.